ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி யூடியூப்பில் வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொட்டியில் வந்து நெய் மீன் விட்ருக்கோங்க. 200 மீன் விட்ருக்கோம், 200 பீஸ் விட்ருக்கோம், 1.5 இன்ச்சு சைஸில். இதில் ஃபில்டர்லாம் மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து நம்ம ஒரு ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம அலைவ் பண்ணிடுவோம். இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதாங்க தெரியுதுங்களா? தண்ணி லெவல் அதிகமாக இருக்குது, கம்மி பண்ணிப்போம். நெய் மீன் போட்டுருக்கோங்க. அதுக்காக வேணுன்னா சொல்லுங்கள். நம்ம சிக்ஸும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். யாருக்காவது வேணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியோட வந்து நம்ம ஒரு இது போட்டிருக்கோம், ஸ்டோரி போட்டிருக்கோம். அந்த ஸ்டோரியில் பார்த்து நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மாட்டுக்கண்ணு கொக்கு தொந்தரவு தான் ஏகப்பட்டு இருக்குதப்பா. க்ளீன் பண்ணணும். ஃபில்ட்ரு இந்த ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா மீன் கொஞ்சம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு, வெளியிலையும் வராமல் இருக்கிறதுக்கு, உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு, உள்ளேயும் போக முடியாது. தண்ணியுமே ஆர்வ பண்ணி நம்ம அப்படியே தென்னை மரத்துக்கு போயிடும். ஓகேங்களா? சாயந்தரம் ஃபுட்டு, ஈவினிங் ஃபுட்டு போட போகிறேன். அந்த ஃபுட்டு எடுக்கும்போது நான் வீடியோ போடுறேன், பாருங்க. அக்கா ஃபிஷ்ஷஸ் வேணும்னு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆமாம், ஏகே வ்ளாக்ஸ். இப்போ ரெகுலராக நான் பண்ணுறது எல்லாமே இனிமேல் வீடியோ எடுத்து போடுவேன், எல்லாம் பாருங்கள். என்ன இருக்குது? ஆரோ போட்டிருக்கோம். நானும் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபஸ்ட்டு சொன்னது தான் 3-4 மாதத்தில் வந்து ஃபிஷ் ஃபார்ம் அரைவ் பண்ணிடுவோம். நம்ம யாருக்காவது ஃபிஷ்ஷஸ் வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நெட்டிங் ஓடிட்டுருக்கு. இன்னொன்று என்ன வென்றால் ஒன்றும் இல்லைங்க, சும்மா பேசிகிட்டு இருக்கிறேன். அம்மா, இந்த வாழ்க்கையே வாழ்க்கை தான். சிட்டி லைஃப்பில் நம்ம வெங்காய லைஃபு. எதையோ பார்த்து ஓடிட்டே இருப்போம், நிற்கவே மாட்டோம். இங்கே வந்தோமா, வில்லேஜ் லைஃப் தாங்க ஒரு லைஃபு, சூப்பரான லைஃபு. மாட்டை மேய்ச்சோமா, தென்னை மரத்துக்கு நடுவில் எடுத்து மட்டை எடுத்து போட்டு படுத்தோமா, அவ்வளோதாங்க லைஃபு. இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். இந்த ஒரு வாழ்க்கையை விட்டு நம்மளுக்கு வேறு வாழ்க்கையே கிடையாது. நீங்களும் ஓடிட்டே இல்லாமல் கொஞ்சமாக ரிலாக்ஸேஷனாக இருக்க ட்ரை பண்ணுங்கள்.
காசு அதிகமாக சம்பாரித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? காசு அதிகமாக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? மணி இஸ் த நாட் சொல்யூஷன் ஃபார் எவ்ரி திங். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறேன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரில. இதுக்கெல்லாம் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் இதில் நாவோம் இதில் நட்டோம் அதெல்லாம் கிடையாது. விவசாயம் பண்ணணும்னு நினச்சாலே நம்ம விவசாயிக்கு லாபம் நட்டம் எதுவுமே பார்க்கக்கூடாது. விவசாயத்தை லவ் பண்ணி பண்ணோம்னா அதோட பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. என்னவா இருக்கட்டும், தென்னை மரத்தில் நாற்று நட்டுறது எதுவாக ஆனால் இருக்கட்டும், ஓகேங்களா? எதுவாக வேணால் இருந்துட்டு போகுதுங்க. இதுதான் ஒரு விவசாயிக்கு முக்கியம். நம்ம செய்கிற எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே நம்ம அதை விரும்பி செய்யணும், ஆசைப்பட்டு செய்யணும். சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிற லைக்கும் வீக்ஸும் போச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஓகே, இருங்க. ஃபில்டரை கழட்டி க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். தண்ணியில் அதே கண்டிஷனில் இருந்துட்டு போகுது. நாளைக்கு பண்ணும்போது வீடியோ எடுத்து போடுறேன். பார்த்து ஜாய்.